டேய் இன்னைக்கும் லேட் ஆச்சு, சீக்கிரம் ஆட்டோ புக் பண்ணு. எந்த ஆப்ல? कैब ऑटो बाइक ना रेड टैक्सी दा कैब ऑटो बाइक ना रेड टैक्सी दा கடந்த ஆட்சியில் இந்த ஜாஃபர் சாதிக் போன்ற இன்டர்நேஷனல் போதை கடத்தல் மன்னன் எப்படி முதலமைச்சர் குடும்பம் முதல் அனைத்து அமைச்சர்கள் வரை தொடர்பில் இருந்தாரோ அது போன்ற எந்த ஒரு சம்பவமும் இதுமேல் நடக்காமல் தடுப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் கண்டிப்பாக எடுப்பார் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் பாருங்க, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் என்ன அவர் அலோவ் பண்ண போறீங்களா இல்லையா? அவர் அலோவ் பண்ணுங்க. எதிர்கட்சி தலைவர் சொன்ன பிறகு நீங்களே எப்படி உட்காருங்க, எல்லாரும் நீங்க பேசுங்க, மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. எதிர்கட்சி தலைவர் நான் சொன்ன பிறகு அவர் கட்சியை சேர்ந்து நின்று கொண்டு இப்படி செய்வது சரியல்ல. நீங்க மட்டும் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி இங்கே குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவரை என்னுடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். ஆனால் இவங்களுடைய ஆட்சியில் என்ன லட்சணத்தில் நடந்துகிட்டு இருக்கு என்பதை இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்சில் பவுடர், இன்னைக்கு அமைச்சர் ஐபிஎல் உட்காருங்க முடிக்கட்டும். உட்காருங்க. அவங்க குற்றச்சாட்டு வச்சா நான் குற்றச்சாட்டு வைப்பேன். எதிர்கட்சியில் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு பேசுவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். நியாயமான கருத்து எதிர்கருத்து இருந்தால் சொல்ல அனுமதி அளிக்கிறேன். ஆனால் உங்கள் கட்சியை சார்ந்தவர்களே நீங்கள் பேசி நான் உட்கார அமைச்சர் இருங்க, அமைச்சரை நான் உட்கார சொல்லிவிட்டேன். இல்லை நான் திரும்ப ஒன்று சொல்லுகிறேன். ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நீங்கள் என்ன உறுப்பினர் ஆஸ்டின், நீங்கள் அவருக்காக உங்கள் எதிர்கட்சி தலைவருக்காக பேசுறீங்களா? உட்காருங்க. நீங்கள் அவரை தான் உட்கார சொல்லிட்டேன்ல, நீங்கள் பேசக்கூடாது. உட்காருங்க. ஆஸ்டின் சார் உட்காருங்க. நீங்கள் உறுப்பினர் ஆஸ்டின், உங்களுடைய கட்சியினுடைய தலைவர், நீங்களெல்லாம் மதிக்க வேண்டிய, நான் மதிக்க வேண்டிய எதிர்கட்சி தலைவர், அவருக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் எழுந்த உடனே உட்காருங்கள், பதில் சொல்வார் என்று சொல்லுகிற போது நீங்கள் எல்லாரும் எழுந்தீங்கள் என்றால் அப்போ உங்கள் தலைவருக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் நீங்கள் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்சில் பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டார். அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, சமீப காலமாக ஆளுங்கட்சியை சேர்ந்த பலர் போதைப் பொருள் வழக்கில் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார். நீங்கள் இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீங்கள் இல்லாமல் நீங்கள் பேசக்கூடாது. அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டிருக்கீங்களா? அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நாங்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கோம், அவர் கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறோம். உங்களுடைய அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்சில் பவுடர் நுணுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு. பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்தியிருக்கிறீங்களா? புகார் எடுத்திருக்கிறீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அதை கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு முன்னவர், அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டுகள் சொல்வதற்கு முன்னால் ஒன்றின் பின் ஒன்றாக பல குற்றச்சாட்டுகள் இங்கே சொன்னார்கள். அதற்கான ஆதாரத்தை உங்களிடத்திலே தந்து அதற்கு பிறகு அவர் பேசியிருக்கிறார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் குறிப்பிட்ட அந்த போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் சம்பந்தப்பட்ட எந்த பெயரையும் நான் சபை நாகரிகம் கருதி சொல்லவில்லை. அதே நேரத்தில் அந்த வழக்கில் ஒன்றிய அரசு டெல்லியில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு தான் தவிர்த்து இங்கே எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. அவரை காப்பாற்றும் முயற்சியாக நடந்தது. இவர்கள் தேவைப்பட்டால் யாருடன் எந்தெந்த வகையில் புகைப்படம் எல்லாம் அப்போது சமூக வலைதளத்தில் எல்லாத்திலும் வெளியானுச்சு. சபை நாகரிகம் கருதி நான் அதை வெளியிடவில்லை, யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை. அதை அவர்கள் இத்தோடு நிறுத்திக் கொண்டால் நல்லது. கண்டிப்பாக நம்மளுடைய அரசு எந்த வகையிலும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவும் போதைப் பொருட்களை தடுக்கவும் தான் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இல்லை இந்த உறுப்பினர் மனிதவளத்துறை அமைச்சர் அவர் சொல்லட்டும், அவரை பற்றி சொன்னதுனால சொல்லட்டும். மனிதவளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு.
அதில் அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்கிறாங்கன்னா அந்த சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமும் தேவையில்லாத பேச எனக்கு கூட தான் வந்து இப்ப செய்திகள்ல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னோட அதாவது என் துறையை சார்ந்த கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அவரை பற்றி குற்றச்சாட்டு சொன்னால் அதற்கு பதில் சொல்லிட்டாரு. அதை விடுத்து விட்டு ஒரு ரெய்டில் எங்கேயாவது செக்குது 888 கோடின்னு ஒரு கேஸ் பதிவு பண்ண சொல்லி இடி சொன்னாங்கன்னு சொல்லி பெர்சீவ் பண்ணி அது வேலை கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்டில் இருக்கிற சப்ஜெக்டை இவர் கூப்பிட்டு பேசுகிறார். அது எப்படி சரியாக இருக்குமா? ஃபுல் விளக்கம் நான் சொல்ல முடியுமா அதுக்கு? எனவே அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். 1. 2, அவரை பற்றி சொன்னதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன்டானா நீங்கள் மற்றவனை பற்றி பேசிட்டீங்க. ஒன்றை நீங்கள் எடுத்தீங்களே அந்த காரில் தண்ணீங்களே, அது என்னன்னு சொல்லுங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் பேசி முடிக்கட்டும். உட்காருங்க. நான் குறிப்பிட்டேன் கம்யூனிஸ்ட் தோழர்களை பற்றி பேசினேன், அதிமுக தோழர்களை பற்றி பேசினேன். நான் திமுக பற்றி பேசவே இல்லை. திமுகவுடைய எதிர்கட்சி என்ன சொல்ல வர்றான்னு தெரியாம நிறுத்துக்கணும். என்ன திமுகவுடைய எதிர்கட்சி அங்க 57 பேர் இருக்காங்க. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபையை அவங்க பேசவே முடியாது. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நாங்க எந்திரிச்சோம்னா அதாவது மாண்புமிகு சபை என்ன பேச விடுங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை நான் ஏற்க முடியாது. பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை ஏற்க முடியாது. அதை மட்டும் அவைக்குழு நீக்குகிறேன். நீங்க பேசுங்க. யாரும் சொல்லிட்டு நீக்கிட்டு உட்காருங்க. மாண்புமிகு பொதுப்பணி இல்லைங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் கடைசியில் கூறிய வாசகம் மற்றும் நீக்கப்பட்டு சொல்லிவிட்டேன். நீங்க உட்காருங்க. நீங்க எனக்கு புரியல. கொறடா அவரா இல்ல நீங்களான்னு எனக்கு தெரியல. உங்க கொறடா நிக்கிறார், நான் நிக்கிறேன். நீங்க தொடர்ந்து பேசினா என்ன அர்த்தம்? மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சபாநாயகருடைய உத்தரவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். நாங்கள் சொல்ல வந்ததுன்னா, எதிர்கட்சி தலைவர் பேசும்போது அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்தார். நாங்கள் ரொம்ப அமைதியா இருந்தோம். ஒரு குரல் கூட நாங்கள் பேசல. ஆனால் ஒரு ஜனநாயகப்படி எங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அதற்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் கொறடாவும் அதுக்கு ஒரு ஆணையிடணும். நாங்கள் எந்திரிச்சு பேசும்போது குரல் கொடுக்கிறது அவைக்கு உடைய மரபு மீறிய செயல்ங்கிறத நான் திரும்பி பதிவு பண்றேன். ஆதாரத்துடன் பேசுறேன். இப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அன்றைக்கு டெப்டி சிஎம் இருந்தாரு. திமுக ஆட்சியுடைய இந்த போதை பழக்க வழக்கம் இந்த 100 நாளை ஏற்படுத்த முடியாது. இந்த போதை பழக்க வழக்கம் நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். ஆனால் இந்த கலாச்சாரம் எங்க ஆதாரம் இங்க இருக்கு. ஆதாரம் ஒரு பேச விட சொல்லுங்க. தைரியம் இருந்தால் என்ன பேச சொல்ல விடுங்க. பேசுங்க. உண்மை இருந்தால் அமைதியா இருக்கணும். உண்மையற்றவர்கள் தான் சவுண்ட் கொடுப்பாங்க. உண்மை இல்லைன்னா பயம் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எங்க பக்கம் உண்மை இருக்கு, என்கிட்ட உண்மை இருக்கு. ஒரு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமா உருவாச்சுன்னா எங்க முதல்ல பிரச்சனை வரும்னா, குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை உருவாக்கப்படும். போதை கலாச்சாரம் உருவாகும் பொழுது குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை அதிகமாகும். இதுதான் ரெண்டுத்துக்கான நெருக்கம். அதுல 2020 தமிழ்நாடுடைய காவல்துறை அறிக்கை சொல்றேன். 2020 4338 கேஸ் போஸ்கோ வழக்கு. 2021 6064, கிட்டத்தட்ட 2000 கேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2022 6580 கேஸ். 2023 6968 கேஸ்.
2023 2024 குறிப்பாக இதை நோட் பண்ணிக்குவாங்க மாண்பு பேரவைத் தலைவர்களே. 6968 இருந்து 10,046 40% போக்சோ வழக்கு அதிகமா இருக்கு. அப்பொழுது இப்ப நாங்க ஆன்டி ட்ரக்ஸ் போர்ஸ் போட்டிருக்கோம். எங்களுடைய முதலமைச்சர் பிரச்சாரத்தை உருவாக்கி இருக்காங்க. முக்கியமான இன்னொரு ப்ரூஃப் சொல்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இதை பத்தி சொல்லணும். முக்கியமான ஒரு ப்ரூஃப், பாலியல் தொந்தரவில் 2.5 வயது பெண் குழந்தை பலி. கற்பழிச்சது திமுகவுடைய உறுப்பினர். 2.5 வயது குழந்தையை கற்பழிச்சது 2.5 வயது குழந்தையை கற்பழி திமுகவுடைய உறுப்பினர். இதை பத்தி இதற்கு முன்பு டெப்டி சிஎம் இருந்த இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் 2.5 வயது குழந்தையை திமுக உறுப்பினர் கற்பழிக்க பொழுது என்ன பேசினார், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? போதை ஆன்டி ட்ரக்ஸுக்கு எதிராக எத்தனை மீட்டிங் இந்த 5 வருஷமா பதிவு பண்ணாங்க. அயலகத்துறை என்பது நீங்க உட்காருங்க. அதாவது அயலக யாராவது அயலகத்துறை என்பது உட்காருங்க. நீங்கள் உட்கார சொல்லுங்க. மாண்புமிகு அவர் பேசி முடிக்கட்டும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் நீங்க உட்காருங்க. அண்ணா நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் வரிசையாக வகைப்படுத்தி சில ஆதாரங்களை கொடுக்கிறார். இருங்க நான் வாய்ப்பு தருகிறேன். அவர் பேசி முடித்ததும் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன். நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. விவாதமே கூடாது என்றதல்ல. மாண்பு உறுப்பினர் பாருங்க, 55 விதியின் கீழே கருத்து சொல்வதற்கு நான் அனுமதி அளித்திருக்கிறேன். அவர் கருத்து சொல்றாரு. அதில் மாறுபட்ட கருத்து இருந்தால் உங்களுக்கு நான் அனுமதி தரேன். நீங்க பதில் சொல்லுங்க. உட்காருங்க. இப்ப பொதுப்பணித்துறை முடிச்சிருங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் முடிங்க. அடுத்து உங்களுக்கு தரப்போறேன். உட்காருங்க. நீங்க கொடுங்க. இருக்க விதிப்படி தான் நடத்துறேன். நீங்க வாங்க. நீங்க நான் எதிர்க்கட்சி தலைவருக்கு முழுமையா பேச வாய்ப்பு கொடுத்து தவறுன்னு சொல்றீங்களா? நீங்க அப்போ எவ்வளவு சொன்னார். நான் அமைதியான கேட்டு இருந்தேன். எல்லா உறுப்பினருக்கு அது பதில் சொல்ற உரிமை அவருக்கு இருக்கிறது இல்லையா? இல்லைங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தாண்டியும் தமிழ்நாடு முழுவதும் நடந்த பல சம்பவங்களை சொல்லுகிற போது அமைதியா கேட்டு அதுக்கு பதில் சொல்வதற்கு உரிமை ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி மந்திரிகளுக்கு இருக்கிறது. முதலமைச்சர் இல்லாவிட்டாலும் கூட ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில் அமைச்சர்கள் பதில் சொல்லுவார்கள். அவர் பேசி முடிக்கட்டும். உங்களுக்கு தர வாய்ப்பு தர பேசுங்க. சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆதாரங்கள் எல்லாம் திமுக ஆட்சியில் போலீஸ் கொடுத்த அறிக்கை. இது தமிழக வெற்றி கழகத்தோட அறிக்கை கிடையாது. இது போலீஸ் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஹோம் மினிஸ்டரா இருக்கும் பொழுது அன்றைக்கு கொடுத்த டிஜிபி, அன்றைக்கு இருந்த எஸ்பிக்கள் கொடுத்த ஆதாரம். இது போக்சோ வழக்கு கிட்டத்தட்ட 40-60% ஒவ்வொரு ஆண்டும் ஏறி இருக்கு. 2.5 வயது குழந்தையை கற்பழித்து திமுக உறுப்பினர்னு எஃப்ஐஆர் போட்டது உங்களுடைய அரசு தான். அதை தான் நாங்க பதிவு பண்றோம். அதுவும் மக்களுடைய பிரஷருக்கு வந்த பிறகு அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. அதனால இந்த போதை பழக்க வழக்கம்ங்கிறது 100 நாட்கள் உருவாக்கல. இதை அடித்தளத்தில் உருவாக்குனது திமுக தான். அதனால்தான் மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. உங்களுடைய தோல்விக்கான காரணம் போதை பழக்க வழக்கம். இதை நாங்கள் உறுதியாக இங்க பதிவு பண்ணிக்கிறோம். எங்களுடைய தலைவர் ஆட்சியில் உறுதியாக அரசியல் தலையீடு இல்லாமல் யாராக இருந்தாலும் கடுமையான கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறதை நாங்கள் இங்கு உறுதி கொடுக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசிய பிறகு மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நீங்க தொடர்ந்து இதை உங்கள் கருத்துக்கள் நீங்க பதிவு செய்யலாம். மாண்புமிகு
மாண்பு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த மாமன்றத்தில் நீங்கள் ஒரு மூத்த உறுப்பினராக இருந்தால் பேரவைத் தலைவராக வந்திருக்கிறீங்க. விதிகள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். கேள்வி நேரத்திலும் சரி, கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது என்பது நீங்கள் அடித்து கொடுத்திருக்க புத்தகத்திலே இருக்கிறது. எங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு அரசினுடைய கவனத்திற்கு இந்தந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது கவனத்தை தான் கொண்டு வரார். இல்லைங்க, கவனத்தில் குறிப்பிட்டிருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேச அனுமதியை தவிர தமிழ்நாடு முழுவதும் நடந்த சம்பவங்களை வரிசைப்படுத்துகிற போது பதில் சொல்ற உரிமை நான் உங்களுக்கு தரணுமா இல்லையா? ஒரே நிமிஷம். ஆனால் எங்கள் உடனே குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, விதி புஸ்தகத்தில் தான் சொல்றேன். அவர் ஒரு கவனத்துக்கு கொண்டு வர்றார். காவல்துறையில் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டு அப்பொழுது அமைச்சர் அவர்கள் பதில் கூட சொல்லலாம். ஆனால் கவன ஈர்ப்பு தீர்மானத்திலோ அல்லது ஒத்திவைப்பு தீர்மானத்தில் அரசாங்கம் விளக்கம் தான் தரணும் மொழியை நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சொல்கிறோம், நாங்கள் எதிர்குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படி என்பது இது வரைக்கும் விதி மரபுகள் அல்ல. அதை நீங்கள் கடைபிடிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதற்கு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுது பதில் சொல்வார். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் என்னென்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருளால் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். தவிர அதற்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த அமைச்சரும் அதற்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. ஆனால் மாறாக உங்கள் ஆட்சியில் இப்படி நடந்தது, உங்கள் ஆட்சியில் இது நடந்தது அப்படின்னு குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது ஃபோட்டோ தான் காட்டினார், எஃப்ஐஆர் பதிவு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில். நாங்கள் கேட்கறது ஏன் உங்கள் ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். பொதுப்பணித்துறை அமைச்சர் நீங்கள் இது குற்றச்சாட்டு அல்ல. அதாவது எங்களுடைய நோக்கம் ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டு அல்ல. போதை பழக்க வழக்கம் தமிழ்நாடு முழுவதும் அதிகமானதுதான். எங்களுடைய பிரச்சாரத்திலேயே ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும் பொழுது எங்களுடைய முதலமைச்சர் நாங்களும் சொல்லும்போது பெண்கள் சொல்லியது எல்லா தெருக்களிலும் இந்த கஞ்சா பழக்கமும் ட்ரக்ஸ் பழக்கமும் அதிகமாக இருக்குது, நீங்க ஆட்சிக்கு வந்தா ஒழிச்சிடுங்கன்னு எங்களுடைய கையை பிடிச்சு சொன்னது பெண்கள். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோங்கிறத நாங்க பதிவு பண்ண. அதுல ஒரே ஒரு கேள்வி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு நான் இன்னும் முடிக்கல, நான் முடிச்சிடறேன். அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் சொன்னாரு ஆன்டி ட்ரக்ஸுக்கு எதிராக நாங்க தனியா நடவடிக்கை எடுத்தோன்னு. எங்களுடைய ஆட்சியில் ஆன்டி ட்ரக்ஸ் ஆன்டி நார்கட்டிக் டாஸ்க் போர்ஸுக்காக ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த போர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதற்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. விவாதம் பேசு. உங்களுடைய ஆட்சியில் இந்த திட்டத்திற்கு என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டது? ஒரு பணினா அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கணும். எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனாங்க? மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொன்று, போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விருதுலாம் வழங்கியிருக்கிறார். விருது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டதற்காக, கடந்த ஒரு வருடமாக சிறப்பாக பணியாற்றியதற்காக 15 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்களே விருது கொடுத்திருக்கிறாங்க. அந்த 15 காவலர்களுமே எங்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு வழக்குகளில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டவங்கன்னு இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்திருக்கு. விருது பெற்ற அந்த 15 காவலர்களும் எத்தனை கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் பண்ணாங்க, எத்தனை குற்றவாளிகளை பிடிச்சாங்க, எவ்வளவு நாட்களுக்கு அவங்களுக்குலாம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க, இந்த விவரங்களை எல்லாம் அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. போதைப் பொருள் தடுப்புக்கு எங்க ஆட்சியில நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அப்புறம் என்னதுக்கு இந்த காவலருக்கு முதலமைச்சர் அவர்கள் விருது கொடுத்தார் அப்படின்னு இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அதே போல அமைச்சர் அவர்கள் சில கேள்விகளை கேட்கிறாரு.
அமைச்சர்கள் கேட்குற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. இன்னைக்கு நான் நம்முடைய அனைத்து கட்சி தலைவர்கள், அத்தனை பேர் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இன்னைக்கு இந்த என்ன சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக பேசிட்டு இருக்கிறோம். அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் இங்கே இருக்கிறாரு, அவர் ஏன் இப்போ பதில் சொல்ல மறுக்கிறாரு என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார் இந்த மாதிரி 15 காவலர்களுக்கு சிறப்பு விருது கொடுத்தோன்னு. இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. வருடம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்தே இது கொடுத்துட்டு தான் வராங்க. அதனால போதை தடுப்புக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எதை வச்சு சொல்றேன்னா, அந்த கஞ்சா உட்பட பல பொருட்களை பறிமுதல் பண்ணாங்க. நாங்க இந்த 100 நாட்கள் அதை விட அதிகமா நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பறிமுதல் பண்ணியிருக்கு. அதுக்கான டேட்டாவை மானிய கோரிக்கையில நிச்சயம் நாங்கள் சொல்லுவோம். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் முடிச்சிடலாம், 1 மணி நேரம் நீங்க சொல்லுங்க. என்ன தவறான தகவலை இங்க பதிய வைக்கிறீங்க? இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிற அனைவரும் எழுப்பிய கேள்விக்கு அரசின் சார்பாக உரிய விளக்கங்கள் இல்லை. எனவே அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டு தொகுதி கொஞ்சம் சத்தம் போடாது போங்க. இல்லை போகலாம், கொஞ்சம் அமைதியாக போங்க. அனுப்பிக்கிறேன், போட்டோம் கொஞ்சம் அமைதி. கொஞ்சம் அமைதியாக வெளியேறுங்க. அமைதியாக வெளியேறுங்க. அமைதி வாங்க, வாங்க. ஒரு நிமிஷம். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் உறுப்பினர் அவர்கள் அடுக்கடுக்காக சொல்றாங்க. திருமங்கலம் ஃபார்முலா இருந்து 2026 வரைக்கும் அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அந்த திட்டத்தை அவர் அடுக்கடுக்கா சொல்லிட்டு வந்தாரு. அவர் கருணாநிதி, நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்தி அடுக்க மொழியில சொல்லிட்டு வந்தாங்க. இங்க பாருங்க, உறுப்பினர் 2026ல ஒரு ரூபாய் கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம முதலமைச்சர் வந்திருக்காரு. வனத்துறை அமைச்சர் பணம் கொடுக்காம என்னுடைய காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1500 ரூபாய் குத்தி ஓட்டுக்கு மொத்த ரூபாய் கொடுக்கல. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் லஞ்சம் இல்லாமல் நல்லதே செய்து கொண்டிருக்கிறார். வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. அவர் பேசிய அவர் குற்றச்சாட்டு சொல்லி அவைக்குள் நீக்கப்படுகிறது. உட்காருங்க, சொல்லியாச்சு. உட்காருங்க. மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முன்னாள் முதலமைச்சரை பற்றி பேசிய அவருடைய கருத்து அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. நீக்கிட்டேன். அவை குறிப்பு நீக்கி இருக்கேன். உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. இனிமேல் குறுக்கீடுகளுக்கு சம்பந்தப்பட்ட உட்காருங்க சொல்லிடுறேன். உட்காருங்க. எதிர்கட்சி கொறடா ஒன்று உட்காருங்க. நீங்க சொல்லிடுங்க. உட்கார உறுப்பினர் பேசுங்க. இனி உறுப்பினர் பேசுகிற போது குறுக்கீடுகளை தவிர்த்து அவர் பேசி முடிந்த பிறகு விளக்கங்களை பெறலாம். உறுப்பினர் மட்டும் பேசுங்க. உட்கார சொல்லிட்டேன். நான் தான் விளக்கம் சொல்லிட்டேன். உட்காருங்க. இதை பத்தி விளக்கம் சொல்லிட்டேன். உட்காருங்க. நான் சொல்லிட்டேன்ல, அதே விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். உறுப்பினர் பேசி முடித்த பிறகு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லலாம். அது வரைக்கும் குறுக்கீடு இல்லாமல் உறுப்பினர் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் மிக அருமையாக இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அமைச்சர்கள் பதில் சொல்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் திமுக தலைவரை பற்றியும் அவர்களுக்கு என்ன மனதில் பட்டதோ அதை சொல்கிறார்கள். நீங்கள் அது தவறு என்று சொல்லி நீக்குகிறீர்கள். ஆனால் நேரடியாக லைவ் போய் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் லைவ்
நேரடியாக கண்ட்ரோலில் இருக்கும், பத்திரிகையெல்லாம் வராது. இப்போ நீங்கள் நீக்கலாம் பத்திரிகையில் தான் வராது. மேலும் காலையிலிருந்து வனத்துறையை பற்றி அவ்வளவு பெரிய விவாதங்கள் நடைபெற்றது. வனத்துறை அமைச்சர் அப்போது வாயை துறக்கவில்லை. சம்பந்தமே பண்ணால் பெரிய இருக்கிற எங்களை விட சீனியர் செங்கோட்டையன் எனக்கு முன்னால் சட்டமன்றத்துக்கு வந்தவர். அவருடைய துறையிலே அவர் தலைவருடைய பெயரை சொல்லி இப்படியெல்லாம் பேசுவது என்ன நியாயம்? அப்படி பேசுகிற போது மீண்டும் இவர்களும் பேசினால் நீங்கள் சபையை எப்படி நடத்த முடியும் என்பதை கேட்டு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு முன்னாள் முதலமைச்சரை பற்றி ஒரு விவாதம் இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரம் அவருடைய தலைமையின் கீழ் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முத்தமிழறிஞர் அவரை பற்றி அவர் பெயரை சொல்கின்ற பொழுது புரட்சி தலைவர் அவர்களை எழுந்திருந்து சபையில் அந்த உறுப்பினரை பார்த்து, கலைஞர் என்று தான் நீ சொல்ல வேண்டும், நீ வாபஸ் வாங்கு, மன்னிப்புக்கள் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி கண்ணியமிக்க சபைகள் இந்த சபையில் நம்மளுக்கு முன்னாலே வழிவகுத்து தந்தவர்கள். ஆட்சிய கண்ணியத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்து உறுப்பினருக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சருக்கும் தெரியும், அவரும் அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர். 1977 புரட்சி தலைவர் இந்த புனித கோட்டையில் அமர்ந்ததற்கு பிறகு அவர் உயிரோள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை என்பதுதான் வரலாறு. உங்கள் தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டேன். அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, சிறிது நேரத்திற்கு முன்பாக பேசிய முன்னாள் முதல்வர், அவையின் மூத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் முடிச்சிடறேன், சம்மந்தம் இல்லைங்க, முடிச்சிடறேன் சொல்லிடுறேன். இல்லை என்ன அதையெல்லாம் முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய நாங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதே சமயத்தில் அண்ணா சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதையே தன்னுடைய மூச்சாக வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அதற்கான கருத்தை இப்போது தெரிவித்து விட்டார். அண்ணன் அவர்களுக்கு சட்டமன்றத்தின் முதல் முறை உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் ஒரு சிறிய வேண்டுகோளையும் வைத்துக் கொள்றேன். இந்த நேரத்தில் எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ, அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன். உறுப்பினர் ஏன் அப்படின்னா என்ன ஏன் சொல்றேன் ஏன்னு சொல்றேன் காரணத்தை சொல்றேன். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். உட்காருங்க. நீங்க இருங்க, வாங்க. யாராவது ஒருத்தர் பேசுங்க. நீங்க பேசுங்களா? அவர் யாராவது ஒருத்தர் உட்காருங்க. யாராவது ஒருத்தர் இல்ல எல்லாரும் நீங்க இவருங்க எல்லாரும் நீங்க பேசுறதா இருந்தா வெளியில போய் பேசலாம். இங்க இருக்கவங்க யாராவது ஒருத்தர் பேசுங்க. யாராவது ஒருத்தர் இருங்க. ஒருத்தர் பேசுங்க. ஒருத்தர் உட்காருங்க. இருங்க. அவர் சொன்ன இருங்க. நீங்கள் அனைவரும் இருங்க. அவர் பேசுவதற்கு முன்பாகவே இருங்க பேசுறது. அவர் பேசுவதற்கு முன்பாக எல்லோரும் எழுதி நின்று நீங்கள் எதை பற்றி பேசப் போகின்றார் என்ன என்று தெரியாமல் குரல் கொடுத்து கொண்டே இருந்தீர்கள். அவர் என்ன பேசினார் என்பதை உள்வாங்கி இருந்தால் அது குறித்து நீங்கள் தாராளமாக பதில் சொல்லலாம். அவர் சொன்னது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அவையின் கண்ணியத்தை பற்றி அவர் சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதன்படி நடக்கவும் தயாராக இருக்கிறோம். இருங்க சார், இருங்க. அவர் சொன்ன கருத்தை புரிஞ்சுக்கோங்க. மாண்புமிகு முதலமைச்சர் வருகிற போது
எல்லோரும் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் உட்கார்ந்தே இருக்கிறாரே என்று அந்த கணிதத்தை அவர் சொல்றாரு. தப்பா ரைட்டா? அது சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கன்றேன். சொல்லுங்க, இருங்க, அதுக்கு பதில் நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு பதில் சொல்ல அனுமதி அளிக்கிறேன். மாண்பு உறுப்பினர் நேரு அவர்கள். மாண்பு உறுப்பினர் நேரு, நீங்க சொல்லுங்க. தலைவர் அவர்களே, அதுதான் அவர் கேட்டார். உட்காருங்க. அதுதாங்க அவர் கேட்கிறார். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொஞ்சம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக அதை கையாண்டார். நாங்கள் அதில் மகிழ்ச்சி. ஆனால் நம்முடைய எங்கள் திருச்சி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற அமைச்சர் அவர்கள் அதை எதிர்க்கட்சி தலைவரை பற்றி சொல்வார். நாங்கள் கூட 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக தளபதி அவர்கள் இருந்தார்கள். அப்படி தளபதி அவர்கள் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போது, அவர் வருகிற போது எதிர்க்கட்சியில் இருக்கிற தலைவர் எழுந்ததில்லை. இல்லை, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் எழுந்ததில்லை. எனவே அது ஒரு குற்றக்குறையாக அல்ல, அவரவருடைய எண்ணம், அவருடைய நடைமுறை, அதானே தவிர அதை சொன்னபோது அது சொன்னது வரைக்கும் நாங்கள் அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் விஷயம். அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை, ஏறத்தாழ மணி 12 ஆக போகிறது. மாண்பு உறுப்பினர் அத்தனை பேரும் அந்த துறையினுடைய சார்பாக பேச வேண்டியதை விட்டுவிட்டு அரசியல் பேசிக் கொண்டிருப்பதை மாண்புமிகு அவைத்தலைவர்கள் அதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் திரு க பாலமுருகன் அவர்கள். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பல்கலைக்கழகம். நல்லா பேரவைத் தலைவர்களை, இதை நீங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. தலைவர் உருவாக்கப்பட்ட கட்சி, அம்மா வளர்க்கப்பட்ட கட்சி, அதை கட்டி காத்து எங்க எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அங்கே ஆட்சி கட்சி. அது எதுக்கு சொல்றேன்னா, அண்ணா திமுகவில் ஒரு பல்கலைக்கழகம். இதுல இருந்து பயந்து போனவங்க தான் அத்தனை கட்சியில் இருக்கிறாங்க. நல்லா இதுல இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் நாங்க வெளியேற்றல, அவங்கள வெளியேறி போய் அவங்கள போய் பறந்துருக்காங்க. நாங்க இதுல சாமானியவர்களே நாங்க முதலமைச்சர் அதை ஆக்க முடியாது. அதை யாரு இவரை போய் ஆகல. இதை இன்னொன்னு சொல்றேன், அவர் ஒரே ஒரு முகத்துக்கு முதலமைச்சர் என்ற முகத்துக்கு மட்டும்தான் அவங்க அத்தனை பேருமே சட்டமன்ற உறுப்பினர் அங்க அமைச்சராக உட்கார்ந்துருக்க முடியும். ஆனா இது அப்படி கிடையாது. 54 ஆண்டுகள் கட்சியை நீக்கி இன்று வரை கட்டுக்கோப்போட இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டுகள் ஆட்சியை கட்டளையில் இருந்து அனைத்து பணிகளும் செய்து இருக்குது. ஏழை குடிசை இருந்தா என்ன நான் என்ன நீ 77 எம்எல்ஏ அதுதான் சொல்றேன். நான் சொல்றேன் பேசுறேன். அவை முன்னவர் பேசுங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க இருக்கிற மானிய கோரிக்கையின் மேல் அவர் உரையாற்றுகிறாரா, நீங்க பேசுங்க, அல்லது அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பேசுங்க. ஆகவே மாண்புமிகு நீங்க பேசுங்க. தலைவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் உறுப்பினர் இதை தவிர்த்து பேசுங்க. நம்முடைய துறையின் சார்பாக தங்கள் கருத்துக்களை வழங்குமாறு மற்றவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அதற்கான உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியன் நிறுத்துங்க. இல்ல சொல்லிடுறேங்க. ஆர்வ கோளாறு காரணமாக நீங்க சாமானியன் சொல்லி பதில் சொல்ல விரும்புனீங்க. முன்னாடி அப்படிதான் முதல் நாள் இருங்க சொல்லி முடிக்கிறேன். 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு பிரச்சனை ஏற்பட்ட போது உங்கள் இருக்கை விட்டு எழுந்து வேகமாக முன்னணித்து நின்று நீங்கள் பேசிய வார்த்தைகளும் கை நீட்டி பேசியது என் கவனத்தில் இருக்கிறது. இப்போதும் அவை முன்னவர் சொன்னதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு நான் நியாயமாக அனுமதித்தேன். அதோடு நிறுத்தி இருக்க வேண்டும். வேறு விஷயங்களை பேசியதெல்லாம் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. இங்கே மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் திடீரென்று எழுந்து முதலமைச்சர் வரும்பொழுது ஏன் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து மரியாதை செலுத்தவில்லை என்ற ஒரு கருத்தை இங்கே தெரிவித்தார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நம்முடைய பேரவைக்கு என்று சில மரபுகள் இருக்கின்றன. இந்த அவைக்கு பேரவைத் தலைவர்கள் அவர்கள்தான் தலைவர். பேரவைத் தலைவர் அவர்கள் வரும்போது கட்சி வித்தியாசமின்றி அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்பது காலங்காலமாக கடைபிடித்து வருகின்ற மரபு. முதலமைச்சராக இருப்பவர்கள் இந்த அவையில் நுழைந்தவுடன் நேராக
தங்கள் இருக்கைக்கு சென்று அங்கிருந்து ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு அமர்வுதான் மரபு. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள் நுழைந்து நடந்து சென்று அங்குமிங்கும் திரும்பி வணக்கம் செலுத்திவிட்டு பிறகு தனது இருக்கையில் அமர்கிறார். இது ஒரு புதிய பழக்கமாக இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையை பொறுத்தவரையில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள்தான் வரும்பொழுதுதான் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்ற மரபிலிருந்து விலகிச் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுதும் எழுந்து நிற்க வேண்டும் என்று அதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களும் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கேட்கின்றேன். அதே நேரத்தில் புதிய மரபாக மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த அவைக்குள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வரும்போதும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்க வேண்டுமா என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நான் பணிவோடு உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதை ஆளுங்கட்சி உள்பட அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்பார்களா என்பதனையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவரிடம் நான் விளக்கம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு திடீரென்று ஒரு விளக்கத்திற்கு நான் விடையளிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 9:30 மணிக்கு அவை கூடுகிறது என்றால் அவை கூடுவதற்கு முன்னாலே இந்த அவைக்கு வந்து இந்த பக்கமாக வந்து பாதி வரை சென்று அவர் வணக்கம் செலுத்துவதை நான் பார்த்து கொண்டிருந்திருக்கிறேன். அந்த பக்கம் பாதியில் வந்து திரும்பியது ஒரு நாள் மாண்புமிகு அமைச்சர் முன்னாள் ராஜேஷ்குமார் அவர்கள், அண்ணே எங்கள் பக்கம் உங்கள் பார்வை திரும்ப வேண்டும் என்று கேட்டதும் அதை தொடர்ந்து இறுதி வரை போய் இரு பக்கம் வணக்கம் செலுத்தி கொண்டு வருகிறார். அவை கூடுகிற போது அவைத் தலைவருக்குரிய மரியாதை தான் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் வருகிற போது அவை கூடுவதற்கு முன்பாக இருபக்கம் அவர் வணக்கம் தெரிவிக்கிற போது நான் பார்த்திருக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் செலுத்தியதை நான் பார்த்திருக்கிறேன். மற்ற உறுப்பினரும் விருப்பப்பட்டவர் எழுந்து நிற்பதையும் பார்த்திருக்கிறேன். இந்த அவையினுடைய கண்ணியமும் மிகச்சிறந்த அந்த பாரம்பரியமும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் மரியாதை தெரிவித்துக் கொள்வது என்பது அடிப்படையில், அதுவும் தமிழக சட்டப்பேரவையில் அவரவர்களுக்குரிய மரியாதையை கட்சியும் ஆச்சரியங்களை மறந்து மதிப்பளிக்கின்றால் என்பதுதான் நம்முடைய வரலாறு, நம்முடைய பண்பாடு என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். எனவே முதலமைச்சர் வருகிற போதோ எதிர்க்கட்சிகள் வருகிற போதோ எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ஆனால் அப்படி தெரிவிப்பது என்பது தமிழுடைய பண்பாடு, நம்முடைய பாரம்பரியம். அந்த கண்ணியத்தை இந்த அவையிலே காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி கூட அவர் விருப்பத்திற்கு ஏற்ப நான் விட்டு விடுகிறேன். அதை பற்றி நான் யாரையும் வந்து செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. அவரவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை தங்கள் மனதிற்கு ஏற்ப அவர் கொடுப்பது அவருடைய உரிமை, அதன்படி செய்து கொள்ளலாம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய முதலமைச்சர் அங்கும் இங்கும் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் நீக்கணும் சபை குறிப்பிலிருந்து. ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, மரியாதை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் மாண்புமிகு அண்ணன் அவர் பார்த்தீங்கன்னா அம்மா முதல்வராக இருக்கும்போது அண்ணன் எழுந்துச்சு நிற்பார், குனிந்தபடி நிற்பார். அது தமிழகமே அறியும். அதுமாரி அண்ணா அவர் சொன்னார், ஒத்த முகத்துக்கோசம்தான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஓட்டு விழுந்து நீங்கள் எல்லாருமே உட்காந்துருக்கிறீங்கன்னு. அதை அவர் ஒத்துக்கினதுக்கு எங்களுக்கு அவருக்கு நான் நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் தான் சொன்னோம்ல, நான் வந்து டி நகர் தொகுதியிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார்கள் மக்கள். நான் வெறும் 4 நாட்கள் மட்டும்தான் ஓட்டு கேட்க போனேன். அப்படி இருக்கும்போது தலைவர் தளபதி கோசம் மட்டும்தான் எங்கள் எல்லோருக்கும் மக்கள் வாக்களித்தார்கள் என்பதை நாங்கள் தெள்ள தெளிவாக ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், தலைவர் தளபதி முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் எங்களுக்கு வாக்களித்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
பட்டியலில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அவரை பார்த்து எனக்கு வாக்களித்தார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முந்தைய ஆட்சியாளர்கள் தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லை என்று நாங்கள் ஒருபோதும் கூறமாட்டோம். பல நல்ல திட்டங்கள் இருந்ததுண்டு, பல நல்ல திட்டங்கள் அவர்கள் வகுத்தார்கள், நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயம் முந்தைய ஆட்சியாளர்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்ப்பது ஊழலை அன்றாட வாழ்வின் யதார்த்தமாக மாற்றியதுதான். நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். சில மேதாவிகள் கூட சமூக நீதி சில மேதாவிகள் கூட சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை எதிர்த்தால் போதும், உட்காருங்க. இல்ல 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 இருங்க. இல்ல இல்ல பொதுவா மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பேரவைத் தலைவர், எந்த கட்சியை பத்தியும் நாங்க சொல்லல. அவர் எந்த கட்சியை பத்தியுமே அவர் சொல்லல. நீங்க இல்ல நீங்க ஊழல்னு நீங்க ஏன் நிக்கிறீங்க? இல்ல எந்த கட்சியை பத்தியும் சொல்லல சார். ஆனா எந்த கட்சியை பத்தியும் சொல்லலன்னு அவரே அப்ப அவங்க அமைதியா இருக்கிறாங்கல்ல, அதிமுக அமைதியா இருக்குது இல்ல? அண்ணா அதிமுக அமைதியா இருக்குது இல்லன்னு நீங்க நாங்க எந்த கட்சி பேர் ஏதாவது சொன்னோமா? எல்லாம் உட்காருங்க. நம்ம முடிக்கிறேன், இதை முடிச்சு வைக்கலாம். உட்காருங்க. அவை முன்னவர் நீங்க வந்து இதை சுமூகமாக எப்படி முடிவு, உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் கூறுவதைப் போல அவர் அந்த வார்த்தையை அங்கே இடம்பெறவில்லை. அப்படி வார்த்தை இடம்பெற்றிருந்தால் அவை குறிப்பிலிருந்து நீக்கிக்கொள்ளும். மாண்புமிகு சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் சங்கம் தென்னர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிற போது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கடந்த ஆட்சியாளர் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். இன்னொருத்தர் அதை பற்றி சொல்லவில்லை என்பது அவர்களுடைய காரியம். ஆனால் ஆட்சி பொறுப்பில் இருந்தக்கூடிய நாங்கள் இருந்திருக்கிறோம். அவர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை அவர் குறிப்பிட்டு சொன்னார். நான் வேண்டுமானால் சொல்கிறேன், அதையும் நீங்கள் நீக்கலாம். நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்கின்ற வார்த்தையை அவர் சொன்னார். கடந்த ஆட்சியாளர்களாலே நாங்கள் இருக்கிற போது எங்கள் ஆட்சியிலே நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்கின்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தினார். எனவேதான் அதற்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். இப்போதும் நாங்கள் சொல்கிறோம், அந்த குறிப்பிட்ட வார்த்தையை நீங்கள் நான் சொல்லியது உட்பட நீங்கள் அவை குறிப்பிலிருந்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அந்த முந்தைய ஆட்சியாளர்கள் நார்மலைசேஷன் கரப்ஷன் என்கிற அந்த வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் தொடர்ந்து பேசலாம். பேரவை தலைவர் அவர்களே, உங்கள் முடிவை நான் மதிக்கிறேன். சில மேதாவிகள் கூட சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை எதிர்த்தால் போதும், தமிழ்நாட்டில் ஊழல் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை என்ற கருத்தியலை உருவாக்கியதுதான் சென்ற அரை நூற்றாண்டின் மிகப்பெரிய சோகம். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை போல இந்த ஊழல் கலாச்சாரத்தின் யாரையும் பொதுவாக சொல்றது கருத்தை நீக்க முடியாது. பொதுவாக சொல்றது கருத்து நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நீங்க இது பொதுவா சொல்ற கருத்துக்கள் நீங்க சொல்ல முடியாது. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நீங்க பேசுங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை போல இந்த ஊழல் கலாச்சாரத்தின் ஆரம்ப புள்ளியே ஓட்டுக்கு பணம் என்ற மோசமான நடைமுறைதான். இன்றைக்கு ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம் என்று நம்பிக்கையுடன் நாங்கள் பேசுங்க. பொதுவா சொல்ற கருத்து நீங்க இருங்க. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. இன்றைக்கு ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம் என்று நம்பிக்கையுடன் எங்கள் முதல்வர் சொல்வதற்கு காரணம்
நாங்கள் அனைவரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் நேர்மையாக தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றதுதான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது, அது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்ற முடிவில் நிலைப்பாட்டில் எங்கள் தலைவர் கட்சி துவங்குவதற்கு முன்னரே மிக உறுதியாக இருந்தார். நல்ல அரசியலுக்கு தமிழக மக்கள் என்றும் உறுதுணையாக நிற்பார்கள் என்று எங்கள் தலைவர் மனப்பூர்வமாக நம்பினார். அதன்படி துணிச்சலாக நிகழ்த்தியும் காட்டினார். இதற்கு பெயர்தான் the courage of conviction என்று சொல்வார்கள். மாண்புமிகு பொதுவாக நீங்க இவ்வளவு வேகப்படுத்த இல்ல இருங்க, நீங்க உட்கார்ந்தா கொஞ்சம் விரிவா உட்காருங்க 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 பாருங்க உட்காருங்க 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 மார்க்கண்டேயன் சார், உங்களுக்கு தனியா சொல்லணுமா? உட்காருங்க. முந்தைய ஆட்சியாளர்கள் என்று சொன்னபோது அவை குறித்து நான் நீக்கினேன். இருங்க இருங்க நீங்க இருங்க, மானிய கோரிக்கை தான். அமைச்சர் இருங்க, மானிய கோரிக்கை விவாதத்தின் போது பதிலுரையில் நீங்க என்ன எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு அட்வைஸ் பண்றீங்களா? பணம் கொடுத்தாருன்னு அவர் அங்க கேட்குறீங்களா? அவரை என்ன கேட்குறீங்க? இங்க அமைதியா இருங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இல்லை தயவுசெய்து உட்காருங்க. நீங்க இல்லை உங்களை பார்த்து கேட்கறது உங்களை கேட்குற மாதிரி எனக்கு வேண்டாம். உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அவரை முடிச்சிட்டுமே பேசு. மாநில உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். ஒரு நிமிஷம், அடுத்தது விடுறேன். மாண்புமிகு பேரவைத் அவர்களே, அமைச்சர் அவர்கள் பதிலுரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நாங்கள்லாம் பொறுமையாக அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். போகிற போக்கில் ஏற்கனவே இருந்த அரசாங்கம் நிர்வாக திறமையற்றது, நாங்கள் நிர்வாகம் நன்றாக செய்கிறோம் எல்லாம் சொல்கிறத பற்றிலாம் அதுதான் பொதுவான கருத்துக்கள். சில அரசாங்கத்தில் லீக்கேஜ் இருக்கும், நாங்கள் லீக்கேஜில் கூட பேசுங்க, அல்லது நாங்கள் திறமையான நீங்கள் உங்களை பாராட்டிக்கிங்க, அதில் எங்களுக்கு மாற்று கருத்தும் இல்லை. முதலமைச்சர் பாராட்டுறார்கள், பக்கத்தில் இருக்க, அதெல்லாம் உங்களுடைய உரிமை, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே ரூலிங் கொடுத்துருக்கீங்க. ஊழல்னு எதை சொன்னாலும் சரி அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும், அப்படி தான் நீ குறிப்பிடணும் ஏற்கனவே சொல்லி உங்களுடைய ரூலிங் ஒன்று. அது அன்னில் 50 ஆண்டு காலமாக ஊழல் திளைத்திருப்பது என்பது எப்படி குறிப்பிடுகிறான்னு சொன்னால், திராவிட இயக்கம் தான் இந்த 50 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அண்ணாவை சொல்லுகிறாரா, மக்கள் தலைவர் எம்ஜிஆரை சொல்லுகிறாரா, அல்லது அமர் ஜெயலலிதாவை சொல்லுகிறாரா, இந்த நாட்டை 5 முறை ஆண்டு அண்ணன் கலைஞரை சொல்கிறாரா? யாரை சொல்றாரு? யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்னவர் தான் முதலமைச்சராக இந்த 50 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார்கள். இந்த நாடு இன்றைக்கு வளர்ச்சி பெற்றதுக்கு காரணம் திராவிட இயக்கம் தான். இன்னைக்கு நாமெல்லாம் படிச்சிருக்கிறோம்னு சொன்னா திராவிட இயக்கம் தான். அவர் தான் சொன்னார், நான் கிராமத்தில் எங்கேயோ பிறந்து வளர்ந்தேன், எங்கேயோ போய் நான் கிருஷ்ணகிரி ஒரு கிராமத்தில் போய் நான் மருத்துவராக வந்தேன் என்று சொன்னால், இந்த மருத்துவம் சாதாரண கிராமத்தில் படிப்பதற்கு வாய்ப்பு வந்தது திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கம் யாரும் நான் பேசியிருக்க முடியாது, யாரும் படித்திருக்க முடியாது. எனவே திராவிட இயக்கத்தை நீங்க புதுசா வந்துக்கிறீங்க, கொள்கையை சொல்லுங்க, மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரும் சொல்லுங்க, 25 ஆண்டு காலம் கட்டமைச்சு சொல்லுங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் அடுத்தவர்களை பேசுகிற பொழுது, அடுத்தவரை கை நீட்டுகிற பொழுது ஆதாரம் இல்லாமல் பேச வேண்டும் என்று நீங்கள் தயவு செய்து ரூலி கொடுங்க. இல்லைனாக்கா இந்த 25 நாள் இதே பிரச்சனை தான் ஓட அசம்பிளி நாம் நடத்த முடியாது. பேசுங்க. மாண்புமிகு ஓஎஸ் மணியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாவேகா ஒரு பெரிய ஒரு கொள்கை முழக்கமாக அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருப்பது தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டோம். மனப்பாடமா சொல்றீங்க பாருங்க. அதை இல்ல சொல்லுங்க.
சொல்லுங்க அப்போ பேசு. எனக்கு 2 காது இருக்கு, 53 வருட அரசியல் அனுபவம் இருக்கு, அதனால மனசுல இருக்கு சொன்னார்கள். இதுவே அவர்களுடைய கடுமையான விமர்சனமாகவும் முன்வைக்கிறார். வாழ்த்துக்கள், அதில் ஒன்றும் தவறு கிடையாது, நல்ல விஷயம்தான். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்திலேயும் சிபிஐயிலேயும் பலதரப்பட்ட வழக்குகள் இருக்கிற 2 முன்னாள் அமைச்சர்களை நீங்கள் சேர்த்தீர்களே, அது எப்படி? ஆக ஊழலை பற்றி பேசுகிற அருகதை தாவேகாவுக்கு இல்லை, அறவே இல்லை, இல்லை. உட்காருங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட ஏங்க நீங்க பேசி உட்காருங்க, சொல்லிட்டாருல, உட்காருங்க. கருத்தை நீங்க சொல்லிட்டீங்க, உட்காருங்க. அது உட்காருங்க, நீங்க கருத்தை சொல்லிட்டீங்க. நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லிட்டோம், அவங்க சொல்லிட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2 பேரை நீங்க சேர்த்தீங்கன்னு சொல்றீங்க. தீர்ப்பு அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள சேர்த்திருந்தா அது தப்பு. இல்ல நான் அது கோர்ட்ல இருக்குது, உங்களை அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, அதனால எங்க கிட்ட வந்தாங்க. உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, நாங்களா வான்னு சொன்னோம், நீங்க தான் உங்ககிட்ட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல உங்க கூட இருக்கிறதுக்கு. மாண்புமிகு உறுப்பினர் அதை தெளிவா நான் சொல்லிக்கிறேன். அதனாலதான் மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர் அதானே அவர் எப்படி கேட்டாரு, உறுப்பினர் கேட்டாரு, மாண்புமிகு உறுப்பினர் கேட்டாரு, அதனால அதுக்கு நான் பதில் சொன்னேன். மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முடிவு சொல்றேன், முடிங்க. முடிவு சொல்றேன், உட்காருங்க. மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர், இல்லைங்க இது பில்ல, இது குறித்து நீங்கள் முந்தைய 50 ஆண்டு கால ஆட்சியில் ஊழல் என்பதில் இருந்து ஊழல் என்று கடைசியாக திரு OS மணியன் பேசிய வரைக்கும் அவைக்குழு நீக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த இதை பற்றி பேசுங்க, நீங்கள் மானிய கோரிக்கை மீது பேசுங்க, எல்லாம் பேசி உட்காருங்க. இல்லை உட்காருங்க. நீங்கள் இங்கே பாருங்க, மாண்பு இல்லை அவங்க என்ன பொதுவாகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை பொதுவாக இதை பற்றி ஊழல் இல்லாத லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட என்பதில் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அதிக அக்கறையாக இருப்பது இங்கு இந்த மாமன்றத்திலும் தெரிவிக்கப்பட்டு ஊடகங்களும் பெரிதாக தான் இந்தியா முழுவதும் இன்றைக்கு அதுதான் பெரிதாக பேசப்படுகிறது. ஆனால் அவையில் பேசுகிற போது 2 முறை 3 முறை 4 முறை என்று 50 ஆண்டு காலமாக ஆண்ட கட்சிகள் அவர்களை பற்றி குறிப்பிடுவதாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் தகுந்த ஆதாரங்களை கையில் வைத்துக்கொண்டு பேசுவது, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் காலையில் கொஞ்சம் சில ஆதாரங்களை காட்டினது, அதையெல்லாம் முன்கூட்டியே அப்படிப்பட்ட விவரங்களை எல்லாம் முன்கூட்டியே என்னிடம் தெரிவித்து விட்டு சார் இப்போது பொதுவாக பேசுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று இன்னொன்று ஒரு முக்கியமான மானிய கோரிக்கையில் சில முக்கியமான விவரங்களை எல்லாம் ரொம்ப அழகுபட வரிசைப்படி தெரிந்து கொண்டே வந்தீர். உருக்கமான உங்கள் பேச்சு ரொம்ப உன்னிப்பாக எல்லோரும் கவனித்துக் கொண்ட நேரத்தில் இப்படிப்பட்ட விவாதங்களை தவிர்த்து விட்டு நீங்கள் மானிய கோரிக்கையின் மீது உங்களை பேசுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் கூறிய அனைத்தும் இருங்க. இனி வருகாலங்களில் இந்த தலைப்பில் பேசினாலும் சரி, எந்த தலைப்பிலிருந்து பேசினாலும் சரி, ஊழல் என்கின்ற வார்த்தைக்கு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் பேசுவது தவிர்க்கப்பட வேண்டும். அதுதான் நீங்கள் பேசாதீங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, காலை 9:30 மணியில் ஆரம்பித்த நமது சட்டமன்ற கூட்டம் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் 3:30க்கு பேச ஆரம்பித்தார். இப்போ 3:52. அவர் அந்த துறையினுடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசியது பற்றி, அவர் குழி குறிப்பில் இருக்க பற்றி தான் இதில் பதிலுரையில் வர வேண்டுமே ஒழிய தேவையில்லாத பிரச்சனைகள். இன்னைக்கு 30 மணிக்கு 3:30க்கு ஆரம்பிச்சவர் 52 நிமிஷம் ஆச்சு, சொல்லியாச்சு. எவ்வளோ இங்கே நிறைய பேருக்கு சுகர் இருக்குங்க, பூரா அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க. நான் உள்பட்டதுன்னு சொல்லிடுறேன், பயங்கர வேதனையாக இருக்கு, சமாளிக்க முடியலை. இல்லாட்டி ஒன்று செய்யுங்க, பதிலுரையை காலையில் வைத்துக் கொள்ளுங்க.
மாண்புமிகு மக்கள் நலத்தில் முடிச்சு சொல்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, பேசுங்க, உட்காருங்க. நீங்கள் பேசுங்க, உட்காருங்க. அவர் பேர் மாண்பு உறுப்பினர் விஜயகுமார். மாண்பு உறுப்பினர் விஜயகுமார். மாண்பு உறுப்பினர் விஜயகுமார், 3ஆம் முறையாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். கடைசி இருக்கையில் இருந்து எழுந்து கையை நீட்டி பேசி நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும். உங்கள் தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக மக்கள் நம் உயிர் என்றால் தமிழக விவசாயிகள் நம்ம உயிர் நாடி. உலகில் ஜாதி, மதம், இனம், மொழி என அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு நடைபெறும் தொழில் என்றால் அது விவசாய தொழில் மட்டுமே. உலகின் ஒரு மூலையில் உற்பத்தி செய்யப்படும் விவசாய பொருட்கள் உலகின் மற்றொரு மூலையில் உள்ள மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்கிறது. எந்த நாடு உழவு தொழிலை மதித்து விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்குகிறதோ அந்த நாட்டில்தான் மக்கள் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். தமிழக வெற்றிக்கழக அரசு பல்வேறு நிதி நெருக்கடிகளின் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் பதவியேற்ற 15 நாட்களுக்குள் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க கடந்த 25/5/2026 அன்று குறு சிறு மற்றும் இதர விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடனில் 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு விவசாய அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து நிதி நெருக்கடியான சூழ்நிலையிலும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மட்டும் கருத்தில் கொண்டு குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை முழு தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டதை உயர்த்தி ரூபாய் 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு முழு தொகையையும் ரூபாய் 75,000க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு ரூபாய் 35,000 தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டு அதன் மூலம் 14.44 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 5,932.23 கோடி அளவிலான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து 19/6/26 அன்று ஆணையிடப்பட்டது. இதில் 31/7/2026 வரை ரூபாய் 5,267 கோடி விடுவிக்கப்பட்டு 13.34 லட்சம் விவசாயிகளின் கணக்கில் வரவும் வைக்கப்பட்டுள்ளது. இச்சூழ்நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள விவசாய சங்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் பயிர்க்கடன் தள்ளுபடியை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து 7/8/2026 அன்று விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் மாண்புமிகு மூத்த அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவர்களின் கோரிக்கைகள் விரிவாக பரிசீலிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அரசால் கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை 4 to 5 ஆண்டு கால இடைவெளியில் செலுத்தப்பட்டு வந்துள்ளது. 2021 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை 2021 முதல் 26 வரையான காலத்தில் அரசால் 12 தவணைகளாக கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கால அவகாசம் நமது அரசுக்கு தற்போது இல்லை. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 தேதியிட்ட கடிதத்தில் அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் கூட்டுறவு வங்கிகளுக்கு முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிமுறை நடைமுறையில் வந்துள்ளது. இந்த வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம்
வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும். இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும். இந்த கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் ரூபாய் 953.06 கோடி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இருந்தாலும் தமிழக விவசாயிகளின் நலனில்தான் நமது நலன் உள்ளது என்று கருதி சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது. நன்றி. இன்னைக்கும் லேட் ஆச்சு, சீக்கிரம் ஆட்டோ புக் பண்ண. எந்த ஆப்ல? கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான்.